நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் ஹுவாவேயோட நோவா 6 மொபைலை டிசம்பரில் லான்ச் பண்ண போகிறாங்க. கூகுள் சமீபத்தில் ஒரு புதிய ஆப்பை ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மோட்டோ G8 மொபைல் வந்து பிரேசிலில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதே போல் சாம்சங்கோட Exynos 990 சிப்செட்டை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பண்ணணும். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே உள்ள விஷயம் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும், பயன்பெற முடியும், பலம் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். Huawei தரப்பிலிருந்து ஒரு புதிய மொபைல் வந்து லான்ச் ஆக போகுது. அநேகமாக நவம்பர் மாதம் இல்லைன்னா டிசம்பர் மாதம் இந்த மொபைல் லான்ச் ஆக போகுது. அதுக்கு பேர் வந்து Huaweiயோட நோவா 6 அப்படிங்கிற பேரில் வச்சுருக்காங்க. பட் இந்த நோவா 6 வந்து 2 வெர்ஷனில் வரும் அப்படிங்கிறாங்க. 4Gலையும் வரும், 5Gலையும் வரும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபஸ்ட்டு லேண்ட் ஆக போகிற இடம் பார்த்தீங்கன்னா சைனா தாங்க. சைனாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ இந்த மொபைலோட சேர்த்து Honor V30 அப்படிங்கிற மொபைலையும் லான்ச் பண்ண போகிறதாக ஒரு லீக் சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உண்மை தெரியல. பட் நவம்பர் இல்லைன்னா டிசம்பர் இந்த 2 மாதத்தில் இருக்கும் Huaweiயோட நோவா 6 மொபைல். நம்முடைய எல்லாரோட வாழ்க்கையிலும் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் சொல்லலாம். இன்றைக்கி எல்லாரோட கையிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. நமக்கு அத்தியாவசியமான ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா சர்ச் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன தேவையோ அதை உள்ளே போய் பார்த்துட்டு வெளியே வந்துடுவாங்க. பட் நிறைய பேர் அப்படி இல்லைங்க, முழுமையாக ஸ்மார்ட் ஃபோன்லேயே குடிக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காகவே கூகுள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சமீபத்தில் ஒரு 6 அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு அப்ளிகேஷன் என்னென்னா, உங்கள் ஃபோனை ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை ஓப்பன் பண்ணுறீங்க, என்னெல்லாம் பயன்படுத்துகிறீங்க, இது எல்லாத்தையும் ஒரு டேட்டாவாக இந்த அப்ளிகேஷன் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஒரு நாளைக்கு நம்மளுடைய ஃபோனை இவ்வளவு நேரம் பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இதுலேருந்து நீங்கள் விடுபடலாம், உங்களை பாதுகாத்துக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ஃபோனை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. மோட்டோரோலா ஒரு புதிய மொபைலை லான்ச் பண்ண போகிறாங்களா, மோட்டோ G8+ அப்படிங்கிற பேரில். அதுவும் இங்கே இல்லைங்க, பிரேசிலில் லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து லீக் அவுட் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை அப்படின்றதுல இருந்தாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். ஸோ இதில் வந்து 6GB ரேமும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் 4000 mAh பேட்டரியும் ஸ்னாப்டிராகன் 665 சிப்செட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் தற்சமயம் பார்க்க முடியுது. ஸோ லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் நான் சொன்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து உண்மையா அப்படிங்கிறது. ப்ரைஸ் வந்து லீக் அவுட் ஆகலை, இது மட்டுமே லீக் அவுட் ஆகிருக்கு. ஸோ முந்தைய வருஷம் என்ன மோட்டோ G7 மொபைல் வந்து என்ன விலையில் கொடுத்துருந்தாங்கன்னா 23,000 இந்தியன் கரன்சி, அதாவது யூரோ படி பார்த்தீங்கன்னா 299 யூரோவில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மோட்டோ G8+ என்ன விலையில் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ பிரேசிலில் லான்ச் பண்ண போகிறாங்களாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். சாம்சங் தடாலடியாக 2 சிப்செட்டை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதில் Exynos 990 சிப்செட்டும் இன்னொன்று Exynos 5123 5G சப்போர்ட் கொண்ட சிப்செட்டையும் 2 சிப்செட்டை வந்து மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 2 சிப்செட்டும் எந்த மொபைலில் வருது அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு சில லீக் என்ன சொல்லுதுன்னா, சாம்சங் கேலக்ஸி S11ல் இது வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை தெரியல, இனி வரக்கூடிய நாட்கள் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி மொபைல்களில் இந்த சிப்செட் வருமா வராதா அப்படிங்கிறது நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், Realme 5 மொபைல் சமீபத்தில் தான் லான்ச் பண்ணாங்க, வெற்றிகரமாக இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதை தொடர்ந்து இதே Realme என்ன பண்ணியிருக்காங்கன்னா, Realme 5S மொபைலை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டும் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மொபைலை வந்து எங்கெல்லாம் லான்ச் பண்ண போகிறாங்கன்னா, இந்தியாவிலையும் தாய்லாந்துலையும் லான்ச் பண்ண போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க. பட் இது எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயமும் லீக் ஆகல. அதே போல் ப்ரைஸும் லீக் ஆகல, ஸ்பெசிஃபிகேஷன் லீக் ஆகல. இப்போதைக்கு வந்து Realme 5S மொபைலை லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்குண்டான சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது மட்டுமே மெசேஜ் வந்து அவுட் ஆயிருக்கு. மார்ச் 2020 Huawei கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. Huawei Mate X ஃபோல்டபுள் ஃபோனை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் வந்து சிப்செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரண் 990 சிப்செட்டை பயன்படுத்த போகிறாங்களா. முந்தைய சிப்செட்டான கிரண் 980 ரீப்ளேஸ் பண்ணிட்டு கிரண் 990 சிப்செட்டை வந்து Huaweiயோட Mate XS ஃபோல்டபுள் ஃபோனில் அறிமுகப்படுத்த போகிறாங்களாம். இது மட்டுமே வந்து இப்போதைக்கு ஒரு போஸ்டர் வந்து லீக் அவுட் ஆயிருக்கு. அதுவும் இந்த Huaweiயோட Mate XS ஃபோல்டபுள் ஃபோன் வந்து 5G சப்போர்ட் கொண்டு தான் வந்து லான்ச்சிங் பண்ண போகிறாங்களாம். மேபி இந்த ஃபோன் வந்து இந்தியா மார்க்கெட்டில் வரப்போகிறது இல்லை, ஃபஸ்ட்டாக சைனால தான் அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத Huawei நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன ஃபியூச்சர்லாம் இந்த Huaweiயோட Mate XS ஃபோல்டபுள் ஃபோனில் வரப்போகுது, என்ன விலையில் கிடைக்கும் அப்படிங்கிறத காத்திருக்கலாம். ஒரு மட்டுக்கும் Sony Xperia 1 வெற்றிகரமாக ஜப்பானில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ரியர் கேமரா, ஸ்னாப்டிராகன் 855 சிப்செட், அதே போல Android 9.0 இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சோனியோட Xperia 1 நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மொபைல் எப்போ இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்னு தெரியல. பட் ஜப்பான்ல லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஜப்பான்ல என்ன விலையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,43,000 ஜப்பான் கரன்சி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியாவோட கரன்சி படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 93,400 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மொபைல USB Type-C போட்டிருக்கு. இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இந்த சோனியோட Xperia 1 வந்து லேண்ட் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இது ரீச் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ சாம்சங், Realme, Vivo இந்த மாதிரி
மொபைல்கள்லாம் இருக்கும்போது ஸோ இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு, இவங்க கூட எப்படி போட்டி போட போறாங்க அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓப்போ ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஓப்போ ரெனோ மொபைலுக்கு புதிய அப்டேட் கிடைக்க போகுது. ஆண்ட்ராய்ட் 10 கலர் வாய்ஸ் அப்டேட் கிடைக்க போதும். அதுவும் ட்ரையல் வெர்ஷன் அப்படின்னு இருக்காங்க. இந்த ட்ரையல் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைல்களுக்கு மட்டுமே ஆண்ட்ராய்ட் 10 கலர் வாய்ஸ் அப்டேட் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஓப்போ ரெனோ வந்து மற்ற கண்ட்ரி இந்தோனேஷியா, தாய்லாந்து, அதுக்கப்புறம் மலேசியா இந்த மாதிரி கண்ட்ரியில் கூட ஓப்போ ரெனோ இருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரியில் வந்து அக்டோபர் எண்டில் வந்து இந்த ஆண்ட்ராய்ட் 10 கலர் வாய்ஸ் அப்டேட் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோ ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸ் வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதோ வழியில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுக்கு கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.